வெல்கம் டு தி ஐடி ஸ்டுடியோ கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க துபாய் மாலுக்குன்னு ஒரு மேகசின் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்காக ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு மோர் தென் 50 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்கேன். சென்னைக்கு ரீலோகேட் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா சமைக்கிற ஹோம் மேக்கர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. மற்ற ஃபுட் பிளாகர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க வரல, அதனால் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எதுவும் ஃபோட்டோ போட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. சிலர் ஃபோட்டோ எடுப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு அந்த மற்றவங்கள மாதிரியே ஒரு அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபோட்டோஸ் இருக்காது. அதனாலேயே அவங்களுக்கு லைக்ஸ் வியூஸ் கம்மியாக இருக்கும். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறது? இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபியை வீட்டிலேருந்து பண்ணுறது எப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம இந்த ஷூட்டை ஸ்டுடியோவில் பண்ணாமல் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டில் நேச்சுரல் லைட் வர இடம் உங்களுக்கு விண்டோ இல்லாட்டி பால்கனி பெருசாக இருக்கிறதுனால நமக்கு லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் விண்டோங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டு ரொம்ப ஹார்ஷாக வருது. ஸோ இதை எப்படி இப்போ டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போய்ட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது லைட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகிருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெலிசான வேஷ்டி இல்லை பட்டர் பேப்பர் அதேமாரி திங்ஸை வச்சு லைட் நீங்கள் விண்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் ரொம்ப டிஃப்யூஸ் ஆகும். என்கிட்ட ஸ்டுடியோவுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரிம் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். இது லைட்டை ரொம்ப டிஃப்யூஸ் பண்ணும். இந்த கிளாத்தை நான் உங்களுக்கு அங்கே விண்டோவில் போடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப டிஃப்யூஸ் ஆகி ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த கானை எப்படி பிளேட்டிங் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டிக்கை இந்த பக்கம் அப்படி சொருவிடலாம். இந்த ஒரு ஸ்டிக்கு ஒன்று இருந்துச்சு, அதை இப்போது தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் 2 ஸ்டிக்கு இப்படி இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வர மாதிரி கொஞ்சம் ஏமாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதை இப்படி இங்கே வச்சிடுறேன். அடுத்து எப்பயுமே ஃபுட்டில் இதில் எல்லாத்துலேயுமே ஆட் நம்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோவில் எப்பயுமே 2 இருக்கிறதுக்கு பதிலாக ஆட் நம்பர்ஸில் வரும்போது உங்களுக்கு இன்னும் அந்த ஃபுட் எல்லாமே அழகாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போடலாம். இப்போ நான் மொபைலில் எடுத்த ஃபோட்டோவை சிஸ்டத்துக்கு மாற்றிட்டு அதை ரா ஃபைலில் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறேன். எடுத்த ஃபைல் ரா ஃபைலுங்கிறதுனால ரா எடிட்டரில் தான் ஓப்பன் ஆகும். இங்கே நான் எக்ஸ்போசர், ஷேடோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பேசிக் கலர் கரெக்ஷனை இங்கே நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் க்ராப் பண்ணிவிட்டு தேவையில்லாததை மட்டும் நான் க்ளோன் பண்ணி, அதாவது ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷை யூஸ் பண்ணி நான் தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இதேமாரி பேசிக் எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க மொபைலில் ஸ்னாப்சீட் அப்படிங்கிற ஆப் மூலயமா நீங்கள் இப்போ இந்த பேசிக் கலர் கரெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பண்ணி முடிச்சிடலாம்.
அடுத்து புது லேயர் ஆட் பண்ணி அங்கே டாட்ஜ் அண்ட் பர்ன் பண்ண போகிறேன். டாட்ஜ் பண்ணால் அந்த இடத்துல கொஞ்சமாக லைட் உங்களுக்கு ஆட் ஆகும். பர்ன் பண்ணால் கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் ஆகும். இப்போ நான் பண்ண டாட்ஜ் அண்ட் பர்ன் என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த லேயரெல்லாம் ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட எடிட்டிங் முடிச்சாச்சு. சிம்பிளாக ஃபைலை சேவஸ் ஜேபேக்காக போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேறு எதுவும் பர்டிகுலராக ஒரு ஃபுட்டு பற்றி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் கேளுங்க. உங்களுக்கு நான் அதை பற்றின டிப்ஸ் சொல்லித்தரேன். அது வரைக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.